திருவாரூர் தியாகராஜர் கோவில் பார்த்திங்கன்னா 365 சிவலிங்கங்கள் இருக்கான் அது உள்ளார. அப்படியே கோயிலுள்ள அப்படியே இருக்குங்க. அத்தனை உங்களுக்கு கோபுரம் 4 சைடும் 5 சைடும் கோபுரம் இருக்குது. அத்தனை 365 சிவலிங்கங்கள் இருக்கான். அதில் ஒரு குட்டி மரகத லிங்கம் அந்த மூலவருக்குள்ளேயே வெள்ளி பேழையில் வச்சுருக்காங்க. எவ்வளவு அழகாக இருக்குது. தியாகராஜரோட சாய் ரட்சைக்காக நேற்று 6:30 மணிக்கு நான் போனேன். அதில் இருந்து ஒன்று முடிஞ்சு ஒன்றுன்னு பூஜை நடந்துகிட்டே இருக்குது. சாய் ரட்சை இங்கே முடிஞ்சுது. சாய் ரட்சை போகும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு மெய் சிலிர்த்துது. ஏன்னா சாய் ரட்சை போகிறப்போ ஃபுல்லும் கூட்டம் இருந்தாங்க. அப்படியே உள்ளே கொஞ்சம் அப்படியே கேட்டு போய் கிட்டக்க போயிட்டேன். அங்கே சுவாமி நல்லா பார்த்தேன். இந்த மரகத லிங்கம் அப்பப்பா குட்டியாக இருக்கார் அந்த லிங்கம். மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசும்பாங்க. அந்த மாதிரி இங்கே 33 தேவர்களும் இந்த சாய் ரட்சை அப்பவும் இந்த லிங்க பூஜை மரகத லிங்க பூஜை அப்பவும் வருவாங்கன்றது ஐதீகம் இருக்கான். எவ்வளவு மெய்சில் இருக்குது பாருங்கள். அவ்வளவு அழகாக இருந்தது. அது ஒரு குட்டி லிங்கம், ஆனால் உண்மையான மரகத லிங்கமாக இது. எல்லாரும் வெளியில் இருக்கிற லிங்கம்லாம் சொல்லுவாங்க, இங்கே மரகத லிங்கம் இருக்குது, அங்கே மரகத லிங்கம் இருக்குன்னுட்டு. ஆனால் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் இருக்க இந்த குட்டி மரகத லிங்கம் அப்படியே பார்க்கும்போது எவ்வளவோ ஆசையாக இருக்குது தெரியுமா. பெரிய விஷயம் என்னென்னா, கரெக்டாக நான் அந்த பூஜை முடிஞ்சு அங்கே போய் உட்காந்துட்டேன். அதுதான் பெருசு. ஏன்னா இங்கே சாய் ரட்சை முடிஞ்ச உடனே கமலாம்பாள் சன்னதியில் மறுபடியும் ஒரு இது அந்த பூஜை நடக்குது. அவங்களுக்கு அம்மன் பூஜை நடக்குது. அது முடிஞ்சு மனோன்மணின்ற அந்த உற்சவர் பூஜை ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் திருப்பி மூலவருக்கு இங்கே வராங்க. மூலவருக்கு முன்னாடி இன்னொரு சிவலிங்கம், அவர் தான் முன்னாடி வந்தவராம், அவர் தான் முதல் மூலவராம், அவருக்கு நடக்குது. அதுக்கு முடிஞ்சு மறுபடியும் இந்த தியாகராஜ சன்னதிக்கு வந்துட்டோம். தியாகராஜ சன்னதிக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா, சரி முந்தின சாய் ரட்சை பூஜை அப்போ உள்கிட்டையும் மூலவர்கிட்டையும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டு அதுலேயும் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் சரி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கே சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு முன்கட்டில் அந்த மூலவர் கிட்டக்க உட்காந்துக்கலான்ட்டு ஒரு இடம் நான் அழகாக அகலமாக பார்த்து தூணுக்கு பின்னாடி உட்காந்துக்கலான்ட்டு பார்த்தா உள்ளே இருக்க ஐயர் வந்தார். நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, நீங்கள் பூஜை பார்க்க போகிறீங்களா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னேன். நீங்கள் உட்காந்துட்டுருக்கீங்களே, இங்கே தான் டேபிளை போட்டு அவருக்கு நடத்துவோம், அந்த பூஜை நடக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சிலுத்து போச்சு. என்னடா இது, எப்படி நம்ம இங்கே வந்து உட்காந்தோம். அப்புறம் அவர் சொன்னார், அந்த இடத்துக்கு போய் அதுக்கு தாண்டி அந்த வாசப்படி தாண்டி போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்லியே அப்புறம் உட்காந்துட்டேன். அப்புறம் டேபிள்லாம் போட்டு அவர் ஐயர் உட்கார்ற மாதிரி அது டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டு தண்ணிலாம் நிரப்பி அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி பேழையில் அந்த மரகத லிங்கத்தை கொண்டு வராங்க. அதுக்கு அப்படியே அபிஷேகம் நடக்குது. பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் எல்லாம் நடந்து தொடச்சி அப்படியே உள்ளர அந்த வெள்ளி பழையில் வச்சு அது ஃபுல்லும் பூவை போட்டு அப்புறம் அவருக்கு ஒரு தோத்தி போட்டு அப்பப்பப்பப்பா. ஸோ எனக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொரியுது. அப்படியே கண் அப்படியே சில இடங்களில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளையும் அறியாமல் அப்படியே கண்ணீர் விடுவோம். அங்கே மூலவர்கிட்டையோ இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் தானாக கண்ணீர் வருது பாருங்கள். அப்படி வரணும். வந்தாதான் உன்னை நான் சரணடைந்தேன் அப்பா, என்னை நீ காப்பாற்று அப்படின்ற மாதிரி அப்படியே பூ விழுந்தது சுவாமி கிட்டக்க. அப்பா நல்ல தரிசனம். நேற்று ஒரு கேபு மார்னிங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கேபு புக் பண்ணிட்டோம். அது ஒரு நாள் ஃபுல்லும் அழகாக திருவாரூரை ஃபஸ்ட்டு திருமியச்சூர், அடுத்து வாஞ்சிபுரம் வாஞ்சிநாதரை பார்த்தது. வாஞ்சிநாதரை முடிச்சுட்டு இன்மிடில் ஒன்றும் பண்ண முடியல. சரின்னு என் பொண்ணோட நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே ஒரு குட்டி பையன், அந்த பையனோடலாம் இருந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திருவாரூர் கோயில் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு. அங்கே தேர் பார்த்திங்கன்னா அவ்வளவு பேர். திருவாரூர் தேர் தான்
ஃபேமஸ். ஆனால் சிதம்பரத்தை விட இது முதன்மையானதான் இந்த திருவாரூர். அதுக்கும் முந்தின கோவிலாம் இது. அந்த மாதிரி இவர் சிவன் பார்த்திங்கன்னா நடராஜர் தியாகராஜ சுவாமி அவர் உள்ளே முடிச்சுட்டு வந்தால் ஒரு வாக்கியம் கண்ணில் பட்டுச்சு பாருங்க. தியாகராஜரை கண்டீர் திருவருளை பெற்றீர் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மாதிரி கண்ணில் பட்டுச்சுங்க. அப்படியே மனசு நிறைவாக ஆயிடுச்சு. நம்ம என்ன தான் இப்படி போகிறோம் இல்லைங்களா, தலங்கள் திருத்தலங்களுக்கு போகிறோம், இந்த மாதிரியான சில ஸ்பரிச்சங்கள் வரும். அப்படியே நம்மளுக்கு உணர்வோம், நம்ம உணர்வு பூர்வமாக உணர்வோம். ஆஹா மெய்சிலிருக்கும் அப்படியே நம்மளுக்கு. அந்த மாதிரி அந்த குட்டி மரகத லிங்கம் எனக்கு மறக்கவே இல்லை. அவ்வளவு அழகு. அதுக்கு அழகாக அபிஷேகம் பண்ணி அது அழகாக வெள்ளியில் ஃபுல்லும் கவசம், மேலேயும் அழகாக ஒரு குட்டி வெள்ளி கவசம் வைக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அழகாக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த வெள்ளி பேழையில். பாருங்களேன், ஒரு கோவில் இவ்வளவு பெருசு. நம்மளோட இப்போ கோவில்கள் எல்லாமே பெரிய பெரிய கோவில்கள் தான். ஆனால் இதில் 365 சிவலிங்கங்கள் இருக்கான். அம்பாள் கமலாம்பா, கமலாம்பா கமலாம்பிகா அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அந்த கமலாம்பாவில். அதுக்கு பக்கத்துலேயே மனோன்மணி அந்த உற்சவர் இது இருக்குது. அதை முடித்து பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிண்டு. அதுக்கப்புறம் அர்த்தஜாம பூஜை இருக்கான். அதை முடிச்சுட்டு வரணுன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் இது வரைக்கும் சாய்ரட்சை பார்த்து இந்த விடங்கர பூஜை பார்த்துட்டு அந்த குட்டி மரகதலிங்க பூஜை பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பினாலும் அந்த கோவிலை சுற்றியே தான் அந்த மனசு ஓடுது. என்ன அழகு என்ன அழகுன்னு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சுட்டு வெளியில் வரப்போ ஒரு சின்ன நீர் தொட்டி மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் அது சாயங்காலம் போகும்போதே வெளிச்சம் நல்லா இருக்கும்போதே கமலாம்பா சன்னதிக்கு நம்ம போகும்போதே ஒரு மாடு, அது பசுமாடு எந்த சைடில் வந்துச்சுன்னே தெரியல, அந்த தொட்டியில் அழகாக தண்ணி குடிக்குது. அதுக்கு பாருங்களேன் அந்த ப்ராக்டிஸு. இங்கே போனால் இங்கே கிடைக்கும் தண்ணி அப்படின்னு அந்த தொட்டியில் தண்ணி குடிக்குது அழகாக. அப்புறம் எல்லாம் சுற்றி முடித்து வெளியில் வந்தேன். வெளியில் வந்தால் தெப்ப குளத்தில், அந்த குளத்துலேயும் ஒரு கோவில் உள்ளே இருக்குங்க. அதில் தெப்ப திருவிழா நடக்கிறப்ப தான் உள்ளே போக முடியுமா, இல்லாட்டி சில அபிஷேகங்கள் இல்லை பூஜைகள் நடக்கிறப்ப, விசேஷ பூஜைகள் நடக்கிறப்ப போகலாமா. ஒரு வழியாக ஸ்டேஷன் வந்துட்டேன். பட் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். வழியாக நல்லபடியாக போனோம், நல்லபடியாக சுவாமியை பார்த்தோம். கடைசியாக ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாலும் ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதையெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி சுவாமி போனது வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி நல்லா இருந்தது. அது அப்படியே போனோம், காலையில் போனோம், திரும்பி ஏச்சிட்டு போனோம். அங்கேயும் நல்ல லலிதாம்பிகை நல்லபடியாக காட்சி கொடுத்தாங்க. அங்கேருந்து வாஞ்சிநாதர் பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா திடீர்னு போகவே முடியாதான், என்னமோ கூப்பிட்டார், சுவாமி தான் கூப்பிட்டார். அங்கேயும் முடிஞ்சுது. இன்மிடில் எங்கேயும் பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் திருவாரூர் ஒரு நாள் முழுசுமே அந்த தியாகராஜ சுவாமியை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அந்த 3 கால பூஜை ஏதோ சொல்கிறாங்க. அந்த கால பூஜை ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குமா. ஈவினிங் 6:30 மணிக்கு போயிட்டு 8:30 மணி வரைக்கும் போனதே தெரியல. ஒரு பூஜை முடிஞ்ச உடனே திருப்பி தியாகராஜருக்கு முடியுது, திருப்பி கமலாம்பாளுக்கு நடக்குது, திருப்பி மனோன்மணி தேவியாருக்கு நடக்குது, திருப்பி இந்த சைடு இன்னொரு மூலவருக்கு வரும், அங்கே முடியுது. அங்கேருந்து திருப்பி தியாகராஜர் சந்நிதியிலேயே அந்த மரகத லிங்கத்துக்கு நடக்குது. திருப்பி அது முடிஞ்சு அர்த்தஜாம பூஜை நடக்குமா. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. என்ன ஒரு அதிசயம்!